கூலி மூவி. கூலியாக இருந்த தேவா இப்பொழுது லாட்ஜ் ஒன்றை நடத்தி வருகிறார். அவருடைய நண்பர் ராஜசேகர் இறந்த செய்தி அவருக்கு வருகிறது. அதில் அவருக்கு சந்தேகம் எழுகிறது. ராஜசேகரின் மகள் பிரீத்தியும் தேவாவும் விசாரிக்கையில் சைமன் மற்றும் தயால் ஆகியோர் இதில் ஈடுபட்டுள்ளது தெரிய வருகிறது. தயால் பிரீத்தியை கடத்தி சென்றதால் தயாலின் கைகூலியாக தேவா அவர்களில் வேலை செய்கிறார். ராஜசேகர் கண்டுபிடித்த மினி கிரிமினேஷன் மிஷினை தற்போது தேவா மற்றும் பிரீத்தி தான் செயல்படுத்தி கொண்டிருந்தனர். பின்பு தயாலின் மனைவி மற்றும் தயால் இருவரும் போலீஸில் இருந்து வேவு பார்க்க இங்கு வந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. சைமன் தயாலை கொலை செய்தது தயாலுக்கு தெரிய வந்து சைமனின் மகனை தயால் கொலை செய்கிறார். இதை அறிந்த சைமன் தயாலின் மனைவியையும் பிரீத்தியையும் ஒன்றாக வர வைக்கிறார். தயாலின் மனைவியை சைமன் கொலை செய்கிறார். பின்பு தேவா யார் என பிரீத்தியிடம் கேட்கிறார். அப்பொழுது தேவா அங்கே வந்து அவர் பிரீத்தியை காப்பாற்றுகிறார். அப்பொழுது ஃப்ளாஷ்பேக்கில் தேவா கூலிப்படைகளோடு சேர்ந்து கார்ப்பரேட்டுக்கு எதிராக செயல்பட்டு சைமனின் அப்பா உள்ளிட்டவர்களை கொலை செய்கிறார். அவர் இப்போது சைமனையும் கொலை செய்கிறார். இதனிடையில் பிரீத்தி தேவாவின் மகள் என்பது தேவாவுக்கு தெரிய வருகிறது. கிளைமேக்ஸில் தயாலையும் தேவா கொள்கிறார். பின்பு பிரீத்தியை மேல் படிப்பிற்காக அனுப்பி வைக்கிறார். கடைசி வரை பிரீத்தி தான் தன் மகள் என்பது அவர் பிரீத்திக்கு சொல்லவில்லை. இத்துடன் கதை முடிகிறது. வணக்கம்.